ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிந்துஜா வைசு கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அவரைக்காய் பொரியல் தாங்க. இது அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க. பேனை வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதும் 1/2 ஸ்பூன் உளுந்து, 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. உளுந்து நல்லா பொன்னிறமா வரணுங்க. இப்போ 10 சின்ன வெங்காயம் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேங்க. அதை அப்படியே சேர்த்துக்கலாங்க. ஒரு தடவை கலந்து கொடுங்க. 4 வரமிளகாயை கிள்ளி சேர்த்துக்கலாங்க. இப்போ இது கூடவே கொஞ்சமா கருவேப்பிலை இலைகளை சேர்த்துக்கோங்க. இப்போ 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், இது கூடவே 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ ஒரு தடவை கலந்து கொடுங்க. இப்போ 1/4 கிலோ அவரைக்காயை வாங்கி நல்லா வாஷ் பண்ணிட்டு இப்போ கட் பண்ணி வச்சிருக்கேங்க. அதை அப்படியே நம்ம பேன்ல சேர்த்துக்கலாம். பேன்ல சேர்த்த பிறகு நல்லா கலந்து கொடுங்க. அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கட்டுங்க. ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம். 10 நிமிஷம் கழிச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா காயெல்லாம் நல்லா வெந்திருக்கு பாருங்களேன். இப்போ இந்த நேரத்தில் ஒரு தடவை கலந்து கொடுங்க. 1/2 மூடி நான் தேங்காவை துருவி வச்சிருக்கேங்க. அதை அப்படியே இதில் சேர்த்துக்கலாங்க. தேங்காய் துருவலை சேர்த்த பிறகு ஒரு தடவை கலந்து கொடுங்க. பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யலாங்க. இது அவ்வளோ டேஸ்டாக இருக்குங்க. ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலைகளை அப்படி தூவி விடுங்க. அவ்வளோதாங்க. ஒரு தடவை கலந்து கொடுத்துட்டு ஒரு பவுலில் மாற்றிக்கலாங்க. ரசம் சாதம், சாம்பார் சாதத்தோடலாம் வச்சு சாப்பிட்டா அவரைக்காய் பொரியல் சான்ஸே இல்லைங்க. அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க. நீங்களும் இதை போல ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.